காலகட்டத்திலிருந்து சிறு குறு தொழிலாளர்களுக்கு வந்து பெருசாக விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அதாவது வந்து அவங்களோட தொழில் வந்து பெருசாக வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அது அவங்களோட கோரிக்கை என்னென்னா வந்து அவங்களுக்கு கடன் உதவி வந்து மானியத்தில் கிடைக்குமா அப்படிங்கிற கோரிக்கை வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து நீண்ட நாளாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ உள்ள தமிழக அரசு வந்து அதுக்கு உண்டான பரிசீலனை பண்ணுமா? இல்லை, ஆமாம். அந்த வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம எல்லா மாவட்டத்திலையும் போகிற இடங்களில் வந்து அதோட விழிப்புணர்வை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம் சாரோட இலக்கு வந்து நம்ம 2036 வந்து நம்ம அந்த 1.5 ட்ரில்லியன் வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் தான் வந்து சாரோட மெயின் விஷனாகவே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு லெவலில் வந்து ஜிடிபி க்ரோத் ரேட்டில் வந்து 30% வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் வருது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன முன்னெடுப்பு எடுக்கிறோம் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய நம்ம டிபார்ட்மெண்ட் ஹையர் அஃபீஷியல்ஸ் மூலமாக நம்ம நிறைய மீட்டிங்ஸ் இதுவரை கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோன்னா, நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து 38 மாவட்டத்திலே இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம இண்டிவிஜுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தில் நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அங்கே போனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ், அதாவது நியூ ஆண்டர்ப்ரனர்ஸ், எக்ஸிஸ்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து எந்தெந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள், மானியம் என்னென்ன மானியம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானியத்தை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது மாவட்ட தொழில் மையத்தில் போய் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துலையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மாவட்ட தொழில் மையம் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மந்த்லி வந்து கேம்பெயின், அதாவது கேம்ப் வந்து அந்தந்த பிளாக் வைஸ் கேம்ப் போட சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுக்கான முன்னெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கடந்த இப்போ ஒரு 3 மாசமாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ வரக்கூடிய காலங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தி அதுக்கு அந்த ஸ்கீம்ஸை போய் நம்ம அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு, அதாவது அந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அடிப்படை தேவைப்பட மக்களுக்கு வந்து போய் ரீச் ஆகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக வந்து முன்னெடுப்பு இருக்கும் சார். சார், இப்போ வந்து கடந்த வேளாண் பட்ஜெட்டில் வந்து 648 கோடி வந்து தமிழக அரசு வந்து வேளாண் பட்ஜெட் ஒதுக்கீது சார். இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறை அமைச்சர்கிட்ட தான் நம்ம இது பண்ணணும் சார். நம்ம டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இதை கேளுங்க, கண்டிப்பான முறையில் நம்ம பதில் சொல்லலாம் சார். நீங்கள் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கீங்க சார். எஸ் சார். இப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு 8 டெல்டா மாவட்டத்தை மட்டுமே எல்லா அரசுகளுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எஸ். இப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டங்கிறது வந்து பெரும்பாலான மானாவாரி விவசாயிகள் பண்ணுற இடம் வந்து குறிப்பாக வந்து நீங்கள் இருக்க ஓட்டப்பிடாரம் தொகுதியே வந்து மானாவாரி உள்ளதான். இந்த அதுல ஒரு பேசிக்காக சொல்லிடுறேன் சார். நம்ம அந்த வேளாண் பட்ஜெட்டுக்கு வர்றதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா துறை ரீதியான வந்து ஒவ்வொரு மண்டலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த துறை அமைச்சர் வந்து எல்லாரையும் வர சொல்லி, விவசாயிகள் சங்கத்துல இருந்து எல்லாரையும் வர சொல்லி ஒவ்வொரு மண்டலத்திலேயே வச்சு பாத்தீங்கன்னா அதுக்கான மீட்டிங் போட்டு அவங்களோட கிரீவன்சஸை ஃபுல்லா வாங்கினாங்க. இந்த கிரீவன்சஸை வாங்கி அதை பேஸ் பண்ணி தான் பட்ஜெட்டை ரெடி பண்ணி இன்னைக்கு பட்ஜெட் வந்து மக்களுக்கு போய் விவசாயிகளுக்கு போய் சேர்ற மாதிரியான இதை பட்ஜெட்டை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா வந்து மக்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு விஷயமா இருக்குங்க சார். அடுத்து சார் வந்து வேளாண் அங்கே வந்து டெல்டா மாவட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணுற தமிழக அரசு வந்து ஏன் வந்து மானாவாரி மாவட்டங்கள் இது வேளாண் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை வந்து அந்த துறை அமைச்சர் மூலமாக தான் நம்ம அதை வந்து விளக்கம் கொடுக்க முடியும் சார். நீங்கள் வேற நம்ம சப்ஜெக்ட் சரி சார்.